அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது ரொம்ப அழுத்தமா தன்னுடைய எதிர்பார்ப்புகள் தேவனால் மாத்திரம்தான் நிறைவேற்ற முடியும், பூர்த்தி செய்ய முடியும் என்பதை உணர்த்துகிறதாக இந்த வசனம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்பிக்கைகள் மனிதர்கள் மேல் போகிறது, சில சூழ்நிலைகள் மேல் போகிறது. இவங்களால எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காத்திருக்குதலோடு கூட பார்க்கிறோம். கடைசியில கை கழுவி விட்டு விடுகிறார்கள், நம்பிக்கை இழந்து போகிறோம். இது தாவீதுக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் தாவீது ரொம்ப அழுத்தமா சொல்றார், நான் எதிர்பார்க்கிறது கர்த்தரால மட்டும்தான் நடக்கும். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் விரும்புகிற காரியம் கர்த்தராலே மாத்திரம் நடக்கும். நிச்சயமாய் அவரையே சார்ந்து கொள்கிற போது அற்புதம் செய்வார். நான் இந்த நாட்களிலே அநேகருக்காய் ஜெபிக்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில நிறைய உடைக்கப்பட்ட அனுபவங்களை பார்க்கிறேன். அவங்க பல சூழ்நிலைகளை நம்பி உடைந்து போய் இன்றைக்கு அவருடைய உள்ளம் அழுது கொண்டிருக்கிறதை உணர முடிகிறது. சிலருடைய குடும்பங்கள்ல அந்த குடும்பங்கள் பிரிந்து போய் திரும்ப நாங்க சேருவோமா பாஸ்டர், எங்க வாழ்க்கை திரும்ப கட்டப்படுமா, எங்களை மனிதர்கள் பிரித்து வைத்து விட்டார்கள், சிலரை நம்பினோம் கைவிட்டு விட்டார்கள், இப்ப நாங்க ஒன்னா சேருவோமா? ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே நிறைய பேர் உள்ளம் உடைந்து இருக்கிறார்கள். நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னுடைய படிப்பில் இப்பொழுது கவனம் செலுத்த முடியவில்லை, என்னுடைய நினைவுகளில் வேறு கோணங்களில் பல சிந்தனைகள் வருகிறது, நான் திரும்பவும் நல்லா படிச்சு என்னுடைய வாழ்க்கையில நான் மேல வருவேனா? நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வேலை போச்சு, எனக்கு திரும்ப வேலை கிடைக்குமா? தொழில் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், தொழில் போச்சு, திரும்ப நான் அதுக்குள்ள இறங்கி வேலை செய்ய முடியுமா? தொழில் நடத்த முடியுமா? இப்படி பல சூழ்நிலைகளிலே உடைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் மனிதர்களை நம்பி, பல காரியங்களை நம்பி நிறையவற்றை இழந்து போயிருக்கிறார்கள். தாவீதனுடைய இந்த வார்த்தை நமக்கு ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறதை பாருங்கள், நான் நம்புகிறது, நான் எதிர்பார்க்கிறது கர்த்தரால மட்டும்தான் நடக்கும். சகோதரா சகோதரி, நிச்சயமா ஆண்டவரை மட்டும் உங்க சூழ்நிலையில சார்ந்து கொண்டால், நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில உடைந்து போனவர்கள் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த குடும்பம் பிரிந்து விட்டது. அவங்க இன்னும் 4-5 நாட்களுக்குள்ளாக அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கணும். அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் அவர்களை திரும்ப சேர்ப்பேன், சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்க ஆண்டவரால் சேர்க்கப்படுவீர்கள், இது தேவனுடைய திட்டம் அல்ல. அவங்க என் மேல பயங்கர கோபம் ஆயிட்டாங்க. என்ன பாஸ்டர், 4-5 நாள்ல நாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கிடுவோம், நீங்க போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், கர்த்தர் சொல்லுகிறார் செய்வார். அதே போல அவர்கள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில வேலை போயிருக்கு, ரொம்ப உடைஞ்சு போய் பாஸ்டர் இனிமேல் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தவர்கள் இன்னைக்கு உயர்ந்த அனுபவத்துக்குள்ளாய் போயிருக்கிறார்கள். ஒரே வார்த்தை, தேவனால மட்டும்தான் இந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியும். குழந்தை இல்லையா, தேவனால மட்டும்தான் இந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில பயங்கர நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, வியாதியோடு இருக்கிறீங்களா, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்களா, தேவனால மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உணர்ச்சிகரமாக, அதை ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் எதிர்பார்க்கிறது, நான் நம்புகிறது ஆண்டவரால மட்டும்தான் நடக்கும். சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் இந்த இடத்துல எனக்கு அற்புதம் செய்ய முடியும், எனக்கு செய்வீங்களா ஆண்டவரே? நான் விசுவாசிக்கிறேன், உங்களையே சார்ந்து கொள்கிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அன்பு நிறைந்த பிதாவே,
இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இப்பொழுதும் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்மீது அதிக நம்பிக்கை வைத்து நீங்க மாத்திரம் செய்ய முடியும் என்கிற ஒரு அளவற்ற விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்த நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இழந்தவைகளை தேவன் திரும்ப கொடுத்து, உடைந்து போனவைகளை ஒன்று சேர்த்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.